என்ன வடிவு? வடிவு என்னம்மா அழுவுறியா? என்னாச்சுமா உனக்கு? எதுக்கு இப்ப அழுவுற? ராஜிய நினைச்சா என்னால தாங்க முடியலங்க. கல்யாணம் வேண்டான்னு அவ நம்ம கிட்ட எம்பிட்ட தடவை சொன்னா. ஏன் வேணா, என்ன காரணம்னு நாம அன்பா கேட்டிருந்திருக்கணுங்க. கேட்டிருந்தா அவ உண்மைய சொல்லி இருப்பா. நாமளும் அவ விரும்பினவனை பத்தி விசாரிச்சிருந்திருப்போம். அவ எம்பிட்டு மோசமானவன்னு நாம ராஜிக்கு புரிய வச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் செய்யாம நம்ம பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது பெரிய தப்புங்க. இம்பிட்டு நடந்ததுக்கு அப்புறம் கூட அவளுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணவே இல்லை. பாத்தீங்களா? நடு தெருவுல நின்னப்ப கூட நம்ம கிட்ட வரணும்னு அவளுக்கு தோணல. அப்பா அம்மா தன் கூட நிப்பாங்கன்னு அவளுக்கு தோணவே இல்லைங்க. அப்போ அவ மேல அங்க தப்பு இல்லைங்க. பெத்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்காத நம்ம மேலதாங்க தப்பு. நாம அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கல, பேசுறதுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கல, எதுவுமே செய்யலங்க. ஆனா பொண்ண அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோன்னு பெருமை மட்டும் பேசிருக்கோம். இத்தனை நாளா நமக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிருந்தா கூட அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன். ஓரளவுக்கு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த நினைப்புலையும் மண்ணு விழுந்துருச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கல்யாணம். என்னதான் கதிர நல்லவனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. அந்யோன்யமா இருக்காங்களான்னு கூட தெரியலங்க. அவ எந்த மனநிலையில அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கூட தெரியலையேங்க. அம்மானு ஒருத்தி இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு அவகிட்ட மூச்சுக்கு 300 தடவை நான் சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட என்கிட்ட அவளால ஒரு வார்த்தை சொல்ல முடியலங்க. அதுக்கான இடத்தை நான் கொடுக்கவே இல்லையே. நல்லா என்ன அம்மான்னு தெரியலங்க.